ஹாய்! பூரிக்கு ஒரு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி வேகிறதுக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் தேங்காய் உடைச்சிக்கிறேங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 2 உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டாணி, ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, முந்திரி பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வெதுப்பான தண்ணியில் கசகசா ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அந்த குருமாவோடையே சேர்த்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடியாகிடும். இதை நீங்கள் பூரி கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு அல்டிமேட்டாக டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்காக நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. நம்ம சேர்த்துருக்கிற இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். அதனால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.